இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் மீது பொழிந்திருக்கிற அருள்கள் குறித்தும் மனிதர்கள் அந்த அருள்களுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக மமதை கொண்டவர்களாக இந்த பூமியில் வாழ்வதற்குரிய காரணங்கள் குறித்தும் அதை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் சீரமைத்து அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஜும்மாவுடைய உரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் தஆலா உங்களுடைய தாய்களின் வயிற்றிலிருந்து நீங்கள் எதையும் அறியாத நிலையில் உங்களை வெளிப்படுத்தினான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் அல்லாஹ் தஆலா நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹ் தஆலா இவைகளை ஆக்கியிருக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப தாய்மார்களின் வயிற்றிலிருந்து நீங்கள் வெளியேறிய போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் எதுவும் அறியாத ஒரு நிலையில தான் பிறந்தீர்கள். உங்களுக்கு கேட்கின்ற அந்த ஆற்றலையும் பார்க்கின்ற அந்த ஆற்றலையும் செவியேற்கின்ற அந்த ஆற்றல் சிந்திக்கின்ற உள்ளம் இவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று திருமறையில அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மளை தாயின் வயிற்றிலிருந்து வெளியேற்றிய போது நமக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் சூரா தஹ்ரினுடைய முதலாவது வசனத்தில் சொல்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகும் ஷைஅம் மذ்கூரா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அதில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை. இப்ப ஒரு 40 வயசு, ஒரு 35 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவன், அதற்கு முன்னாடி தாயினுடைய வயிற்றில் நான் ஒரு சிசு, அதற்கு முன்னாடி தந்தையினுடைய முள்ளந்தண்டில் நான் ஒரு இந்திரிய துளி, அதற்கு முன்னாடி நான் யார் என்றே தெரியாது. விலாசம் இல்லாத நம்மை அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் பெரிய அருள்களை செய்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்க மாற வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தியிருக்கிறான், அல்லாஹ் தன்னுடைய அருள்களை மனிதனுக்கு எவ்வளவு பொழிந்திருக்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ் சம்பந்தமாக சூரா நஹ்லினுடைய 18வது வசனத்துல பேசுகிறான். வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ணினீர்களாக இருந்தால் அதை உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க என்ன நிஅமத்துக்களை எண்ணினாலும் உங்களால் ஒரு எண்ணிக்கையை வரையறை செய்ய முடியாது. 100 நிஅமத்து, 1000, 1 கோடி, பில்லியன் என்று உங்களால வரையறுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லாவற்றிலும் அதில் மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கிறது என்பதை நான் சொல்லுகின்ற ஒரு சில சம்பவங்களை, சில வரலாற்று செய்திகளை வச்சு நீங்க புரிஞ்சு கொள்வீர்கள். நிஅமத்துக்களில் எல்லாம் ஆக உயர்ந்த உன்னதமான முதலாவது நிஅமத் என்ன தெரியுமா? நாம் ஈமான் உள்ள ஒரு முஸ்லிமாக பிறந்தது. இது மிகப்பெரிய நிஅமத். எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு மனுஷன் என்ன பேசுறது தெரியுமா? அல்லாஹ் என்னத்தை தந்தான் என்று கேட்கிறோம். அல்லாஹ் என்னத்தை தந்தான் என்று சொல்லி இந்த கையை உயர்த்தி கேட்கிறோமே, இந்த பெருவரலை தூக்குறதுக்கு சக்தியை தந்தவன் யார் அப்படி என்று யோசிச்சோமாக இருந்தால் அது மட்டும் போதும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் சுஜூதில் கிடப்பதற்கு. இந்த உலகத்தில் பல கடவுள் கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஈமானை தந்து ஒரு முஸ்லிம் தாய் தந்தையினுடைய வயிற்றில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா பிறக்க செய்திருக்கிறாரே, இது ஆகப்பெரிய ஒரு நிஅமத் என்பதை நாம் எப்போது புரிய போகிறோம்? வரலாற்று செய்திகளை நாங்க பார்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2 விதமான உதாரணம் சொல்றான். ஆச்சரியமான உதாரணம். என்ன உதாரணம்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி, அவர்கள் கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா சாலிஹீன், எங்களுடைய 2 சாலிகான நல்லடியார்களுடைய மனைவி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அவங்க 2 பேரையும் அல்லாஹ் தஆலா காவிர்களுக்கு நிராகரித்தவர்களுக்கு உதாரணம் சொல்றான். அவங்க 2 நபிமார்கள், ஆனால் அவர்களுடைய மனைவிமார்கள் காவிர்கள். அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்கிறான். உலகத்தில் ஆண் குழந்தைகளை எல்லாம் கர்ண கொடூரமாக கொலை செய்தவன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு சவால் விட்டவன். ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இரட்சகன் என்று சொல்லி மார்தட்டி பேசினான் ஃபிரௌன். அல்லாஹ் தஆலா மனைவியை என்ன சொல்றான் தெரியுமா? அவ சொர்க்கத்துக்கு உதாரணமான பெண்மணி என்று சொல்கிறான். யோசித்து பாருங்கள், ஹிதாயத் என்கிறது இருக்குதானே, அல்லாஹ் தஆலா நம் மீது பொழிந்திருக்கின்ற மிகப்பெரிய முதலாவது அருள் என்பதை அன்புள்ளவர்களை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஃப்ரீயா தந்திருக்கிறான். அதனால நம்மளுக்கு அதனுடைய பெருமதி புரியுதில்லை. நம்மளுடைய உம்மா முஸ்லிம், வாப்பா முஸ்லிம், வாழையடி வாழையாக முஸ்லிம் பரம்பரையில் இருந்து நாங்க பிறந்திருக்கிறோம். அதனால இதனுடைய பெருமதி நமக்கு புரியறதில்லை. ஆனா நம்ம என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? மௌத்தாகும் வரைக்கும் முஸ்லிமா தான் மௌத்தாவும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலைப்பாடு அப்படித்தான். நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை வச்சு கொண்டே யோசிச்சு பயணிச்சு கொண்டிருப்போம். அல்லாஹ்விடத்துல செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர பிரார்த்தனை தெரியுமா? ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு ஹிதாயத்தை தந்ததற்கு பின்னாடி
எங்களை நீ வழிகேட்டுக்கு கொண்டு போய் விடாதே. அப்ப என்ன அர்த்தம்? ஹிதாயத் கிடைச்சாலும் வழிகேட்டுக்குள்ள கொண்டு போய் உழுவோம் என்று சொல்றது அர்த்தம். நாம நினைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் பள்ளிக்கு வாரோம், நல்லா ஜமாத்தோட தொழுகிறோம், நோன்பு வந்தா நல்லா நோன்பு நோக்கிறோம், உபரியான வணக்கங்கள் செய்கிறோம், கொஞ்சம் பொருளாதாரம் அதிகம் என்று சொன்னா ஹஜ்ஜி செய்கிறோம், பல உம்ராக்கள் செஞ்சிருக்கிறோம், இந்த நிலைமையில நல்ல மௌத்துன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு மனிதன் நினைக்கணும் கட்டாயம். அல்லாஹ் தஆலா எனக்கு நல்ல நிலையில மௌத்து தரணும், நல்ல நிலையில களிமாவோட நான் மௌத்தாகணும் ஒரு மனுஷன் நினைக்கணும். கட்டாயம் அப்படி ஆதரவு வைக்கணும். அந்த நினைப்புல மட்டும் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல அதிகமாக நாங்க துஆ செய்யணும். அதுக்கு ஒரு பெரிய சான்று என்ன தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு அறிஞர் வாழ்ந்தார். 1907ஆம் ஆண்டு அல்லது 1906ஆம் ஆண்டு பிறந்தார். 1906ஆம் ஆண்டு பிறக்கிறார், அல்லாஹ் 1907. வரலாற்றுல 2க்கு இடம்பாடு இருக்கிறது. 1997ஆம் ஆண்டு மௌத்தாகிறார். இவர் பிறந்த இடம் சவுதியினுடைய அல் கசீம். இவர முழு பேர் அப்துல்லா பின் அலி அல் கசீமி இவருடைய பேர். மௌத்தாகிறார் எகிப்தினுடைய கெய்ரோல மௌத்தாகிறார் 1997ஆம் ஆண்டு. மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞராக இருக்கிறார். இவர் எதில பிரபலியம் என்று கேட்டால் எழுத்து துறையில் மிக பிரபலியமானவர். அஸ்ஸிராஉ பைனல் இஸ்லாமி வல் வதனியா, இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் சிலை வணக்கத்துக்கும் மத்தியிலான போர் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதி அந்த நூலை படிச்சு நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள வாராங்க. சவுதியின் அன்றிருந்த உலமாக்கள் தலையில் கை வைத்தார்கள், மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த பூமி கட்டி இருக்கிறது அப்படி என்று. மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். இஸ்லாமிய மிகப்பெரிய பிரச்சாரகராக, எழுத்து துறையில் மிக பிரசித்தி பெற்றவராக இருந்தார். ஆனா கடைசி காலம் என்ன தெரியுமா? வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். கடைசி காலம் மரணிக்கின்ற நேரத்தில் வரலாற்றில் பெரும்பான்மையான இடங்களை குறிப்பிடப்படுகிறது, இவர் மதம் மாறி ஒரு நிலையில மௌத்தானார். யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய இஸ்லாமிய ஆளுமையாக இருந்து அவருடைய நூலை படித்து பல பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்து மௌத்தாகின்ற நேரத்தில் மதம் மாறிய நிலையில மௌத்தாயிருக்கிறார் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க, ஹிதாயத் ஆற கையில் என்று சொல்லி. அதற்கு பின்னாடி அவர் இறுதி காலகட்டத்தில் எந்த மதமும் சாராமல் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் என்று சொல்லியும் வரலாறு சொல்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க நம்மளுடைய நிலை என்ன. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு துவா கேட்பாங்க. என்ன துவா? ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, தப்பித் கல்வி அலா தீனி, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை நிறுத்தி வைப்பாயா. அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்புபவனே, ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், என்னுடைய உள்ளங்களை உனக்கு வழிபடுவதில் நிலை நிறுத்தி வைப்பாயா. இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்டார்கள்ங்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப நிஅமத்துக்கெல்லாம் ஆக பெரிய நிஅமத் என்னன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒரு முஸ்லிமாக ஒரு கொள்கையோடு தூய அகீதாவில் அல்லாஹ்வை மட்டும் நம்பி ஏற்றுக்கொண்டு வணக்க வழிபாடுகளை அவனுக்கு இணை துணையின்றி அவனுக்கு மட்டும் செலுத்தக்கூடிய ஒரு ஏகத்துவவாதியாக நான் இருக்கிறேனே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் புகழ்வதோடு அல்லாஹ்விடத்தில் அதிகமா துஆ செய்யணும். யா அல்லாஹ், இதே நிலையில நான் மௌத்தாகணும். உள்ளங்கள் புரண்ட நிலையில், ஹிதாயத் இல்லாத நிலையில், ஒரு பாவம் செஞ்ச நிலையில், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச நிலையில் என்னை மௌத்தாக்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்க பிரார்த்தனையை செய்யக்கூடியவர்களாக மாறணும். இன்னொன்று என்னன்னு கேட்டால், வாழ்க்கையில அல்லாஹு தாலா சில நிஅமத்துகளை எங்களுக்கு தந்திருக்கிறான் உலகத்துல. அந்த நிஅமத்துகளை நாங்கள் எடுத்து விட்டு ஒரு நாளும் மமதை கொள்ள கூடாது. எங்க வாழ்க்கையில நாங்க நிஅமத்துகளை அல்லாஹு தாலா தந்தால் நான் என்று சொல்லக்கூடிய அகம்பாவம் எங்க வாழ்க்கையில ஒரு நாளும் வந்து விடக்கூடாது. நான் என்ற பெருமை உள்ளத்துல வந்தால் அல்லாஹ்வை மறந்து போவோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல கோட்டை விடுவோம். இப்படியான ஒரு நிலைமை நம்மளுக்கு ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல 3 நபர்களை அல்லாஹு தஆலா சோதிக்க நாடினார். இந்த வரலாறு உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த படிப்பினையை உணர்த்தினானுங்கிறத இந்த வரலாற்றின் முடிவில் நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. 3 பேர் பனு இஸ்ரவேலருடைய காலத்துல வாழ்ந்தாங்க. 3 பேரையும் அல்லாஹு தஆலா சோதிக்க நாடினார். அதுல முதலாம் அவர் யாருன்னு கேட்டால் ஒரு தொழுநோயாளி. தொழுநோய் என்று சொன்னால் உடம்புல குஷ்டம் ஏற்பட்டு உடம்பெல்லாம் அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். 2வது யாருன்னு கேட்டால் முடிகளற்ற வழுக்கை தடையுடையவர். 3ஆம் நபர் யாருன்னு கேட்டால் கண் பார்வையற்ற ஒரு குருடு. 3 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா ஒரு மலக்கை இவர்களுக்கு சாட்டி அனுப்புகிறார். அந்த மலக்கு வந்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அல்லாஹ் ஒரு மலக்கு வந்து உங்களுக்கு எது வேண்டும் என்று சொல்லி முதலாமான தொழுநோயாளிடத்துல கேட்கிறார். அவர் சொல்றார், அழகான தோலும் நல்ல நிறமும் வேணும்,
மனிதர்கள் எல்லாம் என்னை பார்த்த உடனே அருவருப்பா பார்க்கிறாங்க. என் தோலை, என் முகத்தை, உடம்பில் இருக்கக்கூடிய சிரங்குகளை பார்த்தால் என்னை 2ஆம் கண்ணோடு பார்க்கிறார்கள். அழகான தோலும் அழகான நிறமும் எனக்கு வேணும். வந்த மலக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய கையால தடவை விடுகிறார். அவருக்கு அழகான தோலும் அழகான நிறமும் கொடுக்கப்படுகிறது. அவர் கேட்கிறார், உங்களுக்கு செல்வத்துல வேற என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன சொத்து வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் அந்த தொழு நோயாளி சொல்கிறார், எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் அல்லது மாடு வேணும். அந்த அறிவிப்பாளர் 2ஐயும் சொல்றார், ஒட்டகம் அல்லது மாட்டை கேட்கிறார். ஆனா ஒட்டகம் என்றுதான் வருகிறது பெரும்பாலும். ஒட்டகம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிற நேரம் இவருக்கு கற்பமான ஒரு ஒட்டகத்தை இவர் மலைக்கு கொடுத்து, அல்லாஹ் தாலா இதுல உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு போறார். இப்ப இவர் எப்படி காலத்துல மாறார் என்றால், உடம்பெல்லாம் சிரங்கு நோயோடு இருந்தவர் எல்லாமே கிளீன் பண்ணப்பட்டு ஒட்டகங்கள் ஒரு ஓடை முழுக்க பல்கி பெறுகின்ற அளவுக்கு வசதிக்காராலா மாறுறார். 2ஆம் நபரிடத்துல போறார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றார், எனக்கு வழுக்கை தலையோடு இருக்கின்ற நேரம் ஒரு அருவருப்பாக ஒரு வெக்கமாக இருக்குது, மற்றவர்களை போல முடி இருந்தா எனக்கு அழகா இருக்கும் என்று யோசிக்கிறார். இந்த காலத்துல நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னுக்கிற உதாரணமா இல்லையா? முடி நட்டாங்களா இல்லையா? உலகத்துல நட்டுப்படுகிறது, வழுக்கை முடிகளுக்கு முடி நட்டப்படுகிறது. அவரும் சொல்றார், இந்த முடி இல்லைன்னு சொன்னா மக்கள் நக்கல் அடிக்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு முடி வேணும் என்று சொல்கிறார். மலைக்கு என்ன செய்யறாருன்னா தலையை தடவி விடுறார், அவருக்கு முடி வளர்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், எனக்கு சொத்துல மாடு வேணும் என்று சொல்றார். அந்த மலைக்கு கற்பமான ஒரு மாட்டை கொடுக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு இதுல பரக்கத் செய்யட்டும். அந்த மாடு பல்கி பெருகி ஒரு ஓடை முழுக்க மாட்டு பட்டியாக பல்கி பெருகி செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. 3ஆம் நபரிடத்துல போறார், உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இவர் சொல்ல, கண் பார்வை இல்லாதவனாக இருக்கிறேன், மற்றவர்களை போன்று இன்னொருவரை பார்த்து நானும் இன்பம் அனுபவிக்கின்ற சாதாரண மனிதர்களை போன்று மாறணும், எனக்கு கண் பார்வை தெரிய வேண்டும் என்று சொல்றார். அப்ப அந்த மலைக்கு கண்ணை தடவி விடுகிறார். அவருக்கு கண் நோய் அப்படியே இல்லாமல் ஆகி அப்படியே மற்றவர்களை போன்று சாதாரணமாக பார்க்கக்கூடியவராக மாறுறார். உங்களுக்கு என்ன செல்வம் வேண்டும் என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றார், எனக்கு ஒரு ஆடு இருந்தா போதும். இந்த மலைக்கு கற்பமான ஒரு ஆட்டை கொடுக்கிறார். அந்த ஆடு பல்கி பெருகி ஒரு ஓடை முழுக்க ஆட்டுப்பட்டி வளர்கின்ற அளவுக்கு செல்வ செழிப்போடு இந்த 3 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அதே மலக்கு இவர்களுக்கு அனுப்புறார். எந்த மாற்றமும் இல்லாம அதே தோற்றத்தோடு ஒரு வழிப்போக்கனை போல அந்த மலக்கு வந்து 1ஆம் மாணவரிடத்துல கேட்கிறார், நான் ஒரு வழிப்போக்கனாக வந்தவன், இடையில் எனக்கு காசு பணம் எதுவும் இல்லாம ஒரு நிற்கதியான நிலையில நிக்கிறேன், என் பயணத்தை தொடர வேண்டுமாக இருந்தால் உன் சொத்தில் இருந்து ஏதாவது எனக்கு தர முடியுமான்னு கேட்கிறார். என்ன சொல்லி கேட்கிறான் தெரியுமா? உங்களுக்கு குஷ்ட நோயாளியாக உடம்பில் அருவருப்பு மிக்க ஒரு மனிதராக இருந்தீர்கள், உங்களை நோயிலிருந்து குணப்படுத்திய அல்லாவின் பேரால நான் கேட்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்றார், இது எனக்கு அப்படி கிடைச்சதல்ல, அது வாழை அடி வாழையாக என் பரம்பரையில் இருந்து எனக்கு கிடைச்சது, தர முடியாது என்று சொல்றார். வந்த வானவர் சொல்றார், நீ சொல்றது பொய்யாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு அப்படியே மாத்தட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார். இவர் ஏற்கனவே இருந்த பழைய நிலைமைக்கு மாறிவிடுகிறார். யோசிச்சு பாரு. 2ஆவது நபரிடத்துல போறார், இதே கேள்வியை கேட்கிறார். ஒரு பயணத்துல வந்தேன், பயணத்தில் எனக்கு பொருட்கள் எல்லாம் தொலைஞ்சி ஒரு நிற்கதியான நிலையில நான் நின்று கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் ஏற்கனவே உன்னை வழுக்க தலையோடு வச்சிருந்தான், உனக்கு முடிகளை தந்து அழகு பார்த்து அல்லாவின் பெயரால கேட்கிறேன், எனக்கு ஏதாவது தாண்டு கேட்கிற நேரம் இவரும் இதே பதில சொல்றார், இது நான் என்னுடைய சொத்திலிருந்து, என் பரம்பரையிலிருந்து வந்த சொத்து, இதிலிருந்து எதையும் உனக்கு தர முடியாது என்று சொல்கிற நேரம், அப்படி நீ பொய் சொல்பவனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு மாற்றட்டும். மீண்டும் முடிகள் வலுக்கிருந்த நிலையில் வறுமையோடு அவர் மாற்றப்படுகிறார். 3ஆம் நபரிடத்துல போய் கேட்கிறார், அல்லாஹு தாலா நீங்கள் குருடனாக இருந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பார்வை அல்லாஹு தாலா தந்தானே, அந்த அல்லாஹ்வோட பேரால கேட்கிறேன், நான் ஒரு பயணியாக வந்தவன், இடையில் சொத்துகள் பணங்கள் இல்லாத நிலையில நிற்கிறேன், உங்களுக்கு இந்த ஆட்டுப்பட்டி அல்லாஹு தாலா தந்திருக்கிறான், ஏதாவது எனக்கு உதவி செய்கின்ற கேட்ட நேரம் அவர் சொல்றார், இது ஒன்றுமே இல்லாத நிலையில் தான் அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவுத்தையும் தந்தான், இதிலிருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரம் அந்த வானவர் சொல்றார், உங்களுடைய 2 தோழர்களும் தோற்று போய் விட்டார்கள், நீ அதில் வென்று விட்டாய் என்று சொன்ன சரித்திரம் சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப யோசிங்க, அல்லாஹு தாலா அப்படியான ஒரு நிலைமையில தான் சில நேரம் நம்மள மாற்றுவான். அப்படியான ஒரு நிலைமையில தான் அல்லாஹு தாலா சிலதை மாற்றுவான். சில நேரம் உலகத்துல எந்த அந்தஸ்தும் எந்த சொத்தும் வசதி வாய்ப்பும் இல்லாத நிலையில பூமியில வாழ்ந்து கொண்டிருப்போம். சில நேரம் வெளிநாட்டுக்கு போய் அல்லது ஏதாவது ஒரு சொத்தின் மூலமாக பணம் வந்ததற்கு பிறகு நம்மளுடைய நடை, உடை, பாவனை, மற்றவர்களை பார்த்திய சிரிப்பு,
இன்னொருவரை மதிக்கின்ற தன்மை இருக்குது, எல்லாமே மாறி போய்விடும். நான் என்று அகம்பாவம் கொண்ட யாரும் உலகத்தில் நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஃபகால அன ரப்புக்கும் உள்ள அலாண்டா, வேற கடவுள் கிடையாது, நான் தான் இரட்சகன் அப்படி என்று சொன்னான். நான் என்று சொல்கிற நேரம் அல்லாஹு தஆலா ஒரு பாடத்தை உணர்த்துவான், உனக்கு மேல ஒரு ஆள் இருக்குது என்பதாக. ஃபிரௌன் என்ன செய்யறான்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வர நேரம் கடல் வழியாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஃபிரௌன் பின்னாடி வந்து கடலுக்குள்ள மாட்டுகின்ற நேரம் என்ன சொன்னான் தெரியுமா? ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், மூசா எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டாரோ அந்த ரப்பை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னான். அல்லாஹ் சொன்னான், உனக்கு பிரத்யோகமாக ஒரு நபி அனுப்பி எவ்வளவு தாவா செஞ்சோம், இப்பதான உனக்கு ஞானம் வெளிச்சிச்சு. கடல் நடுவில் உயிர் தொண்டைக்குழி அடைகின்ற நேரம் தானா உனக்கு ஞானம் வெளிச்சிச்சு. அல்லாஹு தாலா கடலை மூழ்கடித்து மறுமை வரைக்கும் அவரை அத்தாட்சியாக வைப்போம் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னான். உலகத்தில் நான் என்ற அகம்பாவம் இருக்கிறதே, உனக்கு மேலால் எப்போதெல்லாம் எனக்கு மேலால் ஒருத்தன் இல்லை என்று நாங்க உணர்றோமோ அப்ப அல்லாஹு தாலா நமக்கு தெரிகின்ற பாடம் என்ன தெரியுமா? உனக்கு மேலால் ஒருத்தன் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா பாடம் போட்டு நம்மளுக்கு நிரூபிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தின் பேர் அல்பா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம். ஓட்ட பந்தயத்தில் அந்த ஒட்டகத்தை வெற்றி பெற முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு மிக வாட்ட சாட்டமான ஓடக்கூடிய மிக வலிமையான ஒரு ஒட்டகம். ஓட்ட போட்டி வச்சு அந்த ஒட்டகம் தான் என்ன செய்யும்? முந்தி போய்விடும். ஒரு நாள் ஒரு நாட்டுப்புற அரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நம்ம 2 பேர ஒட்டகத்துக்கு மறையில ஓட்ட போட்டி வைப்போமான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்ட போட்டியை வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படித்தானே எல்லாருமே இப்ப கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்போம், நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். கீ பிளேயர் என்ற ஒருவர் ஓப்பனிங் ஃபர்ஸ்டுக்கு போவார். அவர் தான் அடிச்சு அவருக்கு ஒரு பந்து போடாம அவருக்கு விக்கெட் போக மாட்டாதுன்னு சொல்கின்றது மக்களுடைய நம்பிக்கை. அறிமுகமே இல்லாத ஒருத்தன் வந்து முதலாவது பந்தறிஞ்சு அவுட் ஆகிட்டார்ன்னு சொன்னா உள்ளத்துல என்ன ஏற்பாடும்? அவுட் ஆகினதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஒரு நார்மலான ஒரு போலுக்கு அவுட் ஆகிட்டோமே என்ற ஒரு கவலை சாதாரணமான மனுஷனுக்கு வரும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஆமா ஓட்ட போட்டி வைப்போம்னு சொல்லும் போது அன்றைய நாள் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் பிந்தி விட்டது. அந்த நாட்டுப்புற அரபியினுடைய ஒட்டகம் முந்தி விட்டது. சஹாபாக்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? ஒட்டகம் பிந்தினது கவலை இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் வளமையா முந்தி போறது அது பிந்தி விட்டது என்று கவலை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான தியரியை சொல்லி தந்தார்கள். இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லாஹ் யர்தஃபி ஷைஉம் மின துன்யா இல்லா வலா, இந்த உலகத்தில் எந்த ஒன்று கொஞ்சம் உயர்ந்துட்டு போனாலும் அதை ஒரு முறை தட்டி விடுவது அல்லாஹ்வுடைய கடமை என்றார். இந்த உலகத்தில் எந்த ஒன்று கொஞ்சம் உயர்ந்துட்டு போவதோ ஒரு முறை தட்டுவது அல்லாஹ்வுடைய கடமை என்றார்கள். செல்வ செழிப்போடு மக்களை மதிக்காமல் ஜகாத்து கொடுக்காமல் தான் தோன்றித்தனமாக என்னை விட யாரும் இல்லை என்று நெஞ்ச நிமித்தி கொண்டு ஒருவர் போயிருப்பார். நான் சொல்கின்ற போது பலருக்கு சில சம்பவங்கள் ஞாபகத்தில் வந்திருக்கும். அல்லாஹ் தஆலா உலகத்தில் அட்ரஸ் இல்லாத ஒரு நிலைமையை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சோதனைங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு நிஅமத்துகளை நம்மளுக்கு தந்திருக்கிறார். கேட்கிறது ஒரு நிஅமத், பார்க்கிறது ஒரு நிஅமத். எந்த அளவுக்கு இப்ப எவ்வளவு தூரத்துக்கு 100 மீட்டர் 200 மீட்டர் அங்கால இருந்து மக்கள் இப்ப நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணுக்கு நேர வச்சு எதுவுமே தெரியாமல் பார்க்க முடியாமல் முழு குர்ஆனையும் மனனம் செய்த எத்தனையோ ஹாஃபில்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையா? குர்ஆனை பார்த்தல்ல சகோதரர்களை, தடவி தடவி குர்ஆனை பிரைல்ல ஓதி முடிச்சு அல் குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்த ஹாஃபில்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதைத்தானே குர்ஆன்ல கேட்கிறான், அலம் நஜ் அல்லஹு ஐனேன், உங்களுக்கு 2 கண்ணை தரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு 2 கண்ணை தரவில்லையா? வலிசான வஷஃபத்தைன், உங்களுக்கு ஒரு நாக்கையும் 2 உதட்டையும் தரவில்லையா? அந்த அல்லாஹு தஆலா ஏன் கேட்கிறான் தெரியுமா? உங்களுக்கு இந்த நாக் இந்த உதடு 2மே இல்லாம உங்களால பேச முடியாது. நாக்க வெளியில இழுத்து இந்த பெருவரலாலும் இந்த சுட்டு வரலாலும் இழுத்து பிடிச்சிட்டு பேசி பார்த்தா ஒரு வார்த்தை கூட வராது. அல்லாஹு தஆலா இந்த நிஅமத்தை தந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் எப்போது நன்றி செலுத்த போகிறோம்? வாழ்க்கையில் நகர்கின்ற ஒவ்வொரு நகர்வும் இருக்கிறது அல்லவா, அது மிகப்பெரிய நிஅமத் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நடக்கின்ற நடை, குடிக்கின்ற தண்ணீர். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு கேள்வி கேட்கிறார், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கவனித்தீர்களா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முன்ஸி அம் நஹ்னு முன்ஸிலூன், வானத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். மேகத்திலிருந்து நீங்க குடிக்கின்ற தண்ணீரை நீங்க இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு லவ் நஹ்னு முன்ஸிலூன் லவ் நஷா, நாங்க நினைச்சிருந்தால் ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நினைத்திருந்தால் நீங்கள் குடிக்க முடியாத அளவு உப்பு நீராக அந்த தண்ணீரை ஆக்கிரிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அஃபலா லௌலா தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறார். நீங்க குடிக்கின்ற தண்ணீர் நம்ம நினைச்சிருந்தா
உப்பு நீராக ஆக்கிருப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். இன்னைக்கு கடல்ல நாங்க குளிக்க போவோம், வாயை மூடிட்டு தான் குளிப்போம். சில நேரம் தப்பி தவறி அந்த கடல் நீர் வாய்க்குள்ள போனாலே சிலருக்கு வாந்தி வரக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது. சில நேரம் அல்லாஹு தாலா கேட்கிறான், ஒட்டுமொத்த தண்ணியையும் வானத்திலிருந்து மேகத்திலிருந்து இறக்கி உங்களுக்கு நாம் தந்தோமா அல்லது நீங்க அதை எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல உள்ளங்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் சாலிஹீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ரெண்டு நிஅமத்துகள் இருக்கிறது, அதிகமான மக்கள் அந்த ரெண்டு நிஅமத்துக்களையும் பொடுப்போக்காக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதுல முதலாவது அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். இரண்டாவது வல்ஃபரா, ஓய்வு நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ரெண்டு நிஅமத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த ரெண்டு நிஅமத்துக்களுக்கும் அதனுடைய பெருமதி புரியாம நிறைய மக்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஆரோக்கியம் என்கிறது மிகப்பெரிய ஒரு நிஅமத். அதனாலதான் அடிக்கடி நாங்கள் வைத்தியசாலைக்கு போய் விசிட் பண்ணணும். எங்களோட வாழ்க்கையில நாங்களும் நம்மளுடைய பிள்ளைகளும் படிப்பினை பெற வேண்டிய மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்று வைத்தியசாலை. நீங்க போய் ஒவ்வொரு கட்டில இருக்கிற பேஷண்ட்ல போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன வருத்தம், உங்களுக்கு என்ன. நம்ம எதுவுமே இல்லாம வாழ்க்கையில நடந்து கொண்டு போகின்ற நேரம் நம்மளுக்கு எதுவுமே விளங்காது. வாழ்க்கையில தாகம் வந்தா 1 லிட்டரோ 2 லிட்டரோ எவ்வளவு தாகம் தீர வேண்டுமோ அவ்வளவு தண்ணி குடிக்கும். ஆனா உலகத்தில சில நோயாளிகள் இருக்கிறார்கள், எவ்வளவு தாகம் வந்தாலும் அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த கப் தண்ணியை தவிர வேற தண்ணி குடிக்க இயலாது. டாக்டர் சொல்லியிருக்கிறார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவ்வளவுதான் தண்ணி. நம்ம எவ்வளவு தண்ணி குடிப்போம், அவங்களுக்கு அதுக்கு மேலால குடித்தால் அவர்களுடைய வைத்தியம் இதுக்கு செட் ஆக மாட்டாது என்று டாக்டர் சொல்வார். ஒரு தண்ணீரை குடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது நாங்க உணர்ந்திருக்கிறோமா? கிட்னி ஃபெயிலியர். இப்ப நம்ம சாப்பிடுறோம், யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில சாப்பிடுறோம், அது மலமாக ஜலமாக வெளியே போகுது. உள்ளுக்கு எவ்வளவு ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வகுத்துக்குள்ள. அல்லாஹு தஆலா அதை எவ்வளவு டைஜஸ்ட் பண்றான். உள்ளுக்கு இரைப்பைக்கு போகுது, அது சுத்திகரிக்கப்படுகிறது. மலம் ஒரு பக்கமாக எவ்வளவு அமிலங்கள் உள்ளுக்கு சுரக்குது. இன்றைக்கு விஞ்ஞானம் 1000 கண்டுபிடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய நிம்மத்தங்கிறத நாங்க எப்ப உணர போறோம் சகோதரர்களே? வாழ்க்கையில நாங்க நிம்மதியா சிறுநீர் போறது, அது மிகப்பெரிய ஒரு நிம்மத். அது நம்மளுக்கு எப்ப புரியும் தெரியுமா? ஒரு பயணம் போக மட்டும்தான் ஒரு அருமை புரியும். எங்க இருந்துக்கு நீங்க கல்முனையில இருந்து சில நேரம் கலம்புக்கு போறீங்க என்று சொல்லி வைங்க. இடையில ஒரு இடத்த சாப்பாட்டுக்கு நிப்பாட்டினால் பெரும்பாலும் முதலாவது ஓடி போய் சேரவேல பெரும்பான்மையானவர்கள். ஒரு சிலருக்கு அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கும், பெரும்பாலும் வாஷ்ரூம் போவோம் இல்லையா? சரி, வேலைக்கு கொழும்பு தான் போயிட்டோம்னு சொன்னா முதலாவது வேலை செய்வோமா? அதுக்கு முந்தி நாங்க செய்யறது எப்படியாவது அந்த 6-7 மணித்தியாலம் டிராவல் பண்ணினால் முதலாவது சிறுநீர் கழிக்கணும் என்று சொல்ற மைண்ட் செட் பெரும்பாலும் 100% ஏற்படும். ஆனால் சிறுநீர் கழிக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில எவ்வளவு நோய்கள் வரும்ங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. அப்பாசியர்களுடைய பிற்பட்ட ஆட்சி காலத்துல ஒரு சிற்றரசுல ஒரு மன்னர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மன்னரை பொறுத்த வரைக்கும் அந்த மன்னருக்கு ஒரு நோய் இருந்திருக்கு. என்ன நோய் என்று கேட்டால், மாத கணக்குல அவருக்கு சிறுநீர் போகல, சிறுநீர் வெளியில பாஸ் பண்ணப்படுதில்லை, அதான் அவரோட நோய். மன்னர் என்று சொன்னா பர்சனலாக அவருக்கு இப்ப நம்முடைய உலகத்தில் இருக்கிற ஜனாதிபதி மாதிரி ஒவ்வொரு ஜனாதிபதிக்கு பர்சனலா ஒரு டாக்டர் செய்வாங்க. இப்ப மன்னருக்கு எவ்வளவு அந்த மன்னர் சபையில ஆட்சி அதிகாரத்தை புகழை பெருமையை விரும்பி கொண்டிருந்தவர்கள். அப்ப அவருக்கு பக்கத்துல இருந்து அவருடைய பர்சனல் டாக்டர்ஸ் மாதிரி சொல்லியிருக்கிறார், எனக்கு வைத்தியம் செய்யணும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்களால முடியாது. பக்கத்து நாட்டில் ஒரு மன்னருக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் வைத்தியம் செய்வார், அந்த வைத்தியத்தின் மூலமாக நிச்சயமாக குணப்படுத்தலாம். இந்த மன்னர் சொல்லியிருக்கிறார், எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை, அந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற மன்னனை நீங்க அழைச்சி கொண்டு வாங்க. மன்னர்மார்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. நம்மளும் சொல்றோமா இல்லையா? காசை பத்தி பிரச்சனை இல்லை, சாமான் குவாலிட்டியா இருந்தா சரி என்று சொல்லி வாங்குவோம். மன்னர்மார்கள் எப்படி பேசுவாங்க? எவ்வளவுதான் காசு கொடுக்க வேண்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில சிறுநீர் கழிச்சா போதும், அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிற நேரம் இப்ப பக்கத்து நாட்டில் இருக்கின்ற அந்த வைத்தியர் கொண்டு வரப்படுகிறார். மன்னர் சொல்றார், உனக்கு என்ன வேணுமோ கேள், எனக்கு நீ வைத்தியம் செய்ய வேணும்னு சொல்றார். அப்படி என்று சொன்னால் அந்த வைத்தியர் சொல்றார், எதுவுமே செய்ய தேவையில்ல, உங்களோட நாட்டை எந்த பேர்ல நீங்க எழுதித்தாங்கன்னு சொல்றார். உங்களோட நாட்டை எந்த பேர்ல நீங்க எழுதித்தாங்க. மன்னர் சொல்றா, ஏன் நீங்க இதை கேட்கறீங்க? அப்ப அவர் சொல்றார், வைத்தியர் அப்படி இல்லைன்னு சொன்னா விடுங்க, நான் எந்த ஊருக்கு போயிடுறேன். மன்னருக்கு என்ன பிரச்சனை? எப்படியாவது நான் மாத கணக்கில் சிறுநீர் கழிக்கவில்லை, உடம்பெல்லாம் என்னையோ செய்யுது, நான் சிறுநீர் கழிக்க வேண்டும். அப்படி என்றால் மன்னன் ஒத்துக்கொண்டு கடைசியா வாரன், சரி பிரச்சனை இல்லை, இந்த நாட்டை உனக்கு நான் என்ன செய்யறேன், எழுதித்தாரன், எனக்கு வைத்தியம் செய்யண்டு. வைத்தியர் சொல்றார், அவசரமாக இப்ப நாட்டை எழுது. எக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி
நாட்டை எழுதி அவர் என்ன செய்யறார், கையில கொடுக்கிறார். வைத்தியம் செய்ததுக்கு பிறகு மன்னருக்கு அந்த வைத்தியர் சொல்றார், ஒரு முட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி முட்டி கொண்டு வரப்படுகிறது. மன்னருக்கு சொல்றார், நீங்க சிறுநீர் கழிங்கன்னு சொல்லி மன்னர் சிறுநீர் கழித்து முடிந்ததற்கு பிறகு மன்னர் நினைச்சிட்டார், இப்ப நாடு நம்மளிடத்திலிருந்து போக போகிறது. அந்த எழுதி தந்த பத்திரத்தை கிழித்து எறிந்து விட்டு சொன்னாராம், உங்களுடைய நாடு இந்த சிறுநீர் கோப்பைக்கு தான் சமம் என்றார். நீங்க குளிக்க நீங்க ஒரு சிறுநீர் கோப்பை கழிச்சிருக்கிறீர்கள், உங்கள் நாடு இதுக்குத்தான் சமம் என்றாராம். வாழ்க்கையில் இப்ப உணர்ந்து பாருங்க, மாசக்கணக்கில் சிறுநீர் கழிக்கவில்லை என்பதற்காக ஒரு நாடு அதில் உள்ள சொத்துக்களை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமாக சிறுநீர் கழித்தால் போதும் என்று அந்த காலத்தில் இருந்த மன்னன் யோசிச்சிருக்கிறான் என்றால், இப்ப நாங்க யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் சிறுநீர் கழிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தன்னு சொல்லி. நிறைய பேர் இருப்பீங்க, சில நேரம் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் ஏற்பட்டிருக்கு, வயிற்றுல சிறுநீர் கல் ஏற்பட்டிருக்கும். சில நேரம் அது தேங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், அதன் சிறுநீர் குழாய்க்குள்ள வரும். அது நம்மளுடைய சிறுநீரோடு போகின்ற சந்தர்ப்பத்துல அந்த அளவுக்கு இருக்குமாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். அவ்வளவு நாளும் சிறுநீர் கழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். சில நேரம் அதிகமான தண்ணீர்கள் குடித்து மருந்து மாத்திரைகள் எடுத்ததுக்கு பிறகு சிறுநீர் வழியாக அந்த கல் வந்ததுக்கு பிறகு அந்த மனிதன் அடைகின்ற ஆரோக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, அது மிக பெருசுங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 நிஅமத், மனிதர்கள் அதிகமானவர்கள் அதில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். முதலாவது அவனுடைய ஆரோக்கியம் இருக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே வழங்க மாட்டாது. அந்த ஆரோக்கியத்தை இழந்தால் மட்டும்தான் அல்லாஹு தாலா என்னை இப்படி சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறான் என்று அதுக்கு பிறகு நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு யோசி. 2வது ஓய்வு நேரம். வாழ்க்கையில ஓய்வுங்கிறது கட்டாயம் தேவைப்பட்ட ஒரு விஷயம். எங்க வாழ்க்கையில ஓடி ஓடி நாங்க உழைச்சாலும் ஓய்வில்லை என்று சொன்னா அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்க மாட்டாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு நைட் டியூட்டி செய்யறோம், எங்களுக்கு பகலையில தூங்குறது இரவையில தூங்குற அந்த ஒரு 2 மணித்தியாலத்துக்கு கூட சமமாக மாட்டாதுன்னு சொல்றாங்க. ஓய்வு வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அல்லாஹு தாலா ஓய்வு கொஞ்ச நேரம் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நிக்மத்துங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். எப்போதும் வாழ்க்கையில் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கக்கூடாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் அருமை புதல்வருக்கு என்ன சொன்னார் தெரியுமா, யாபுனை, என்ற அருமை மகனே, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களுக்கு கொண்ட முகத்தை நீ திருப்பி விடாது. ஆணவத்தோடு அகங்காரத்தோடு வேற ஒரு நடையோடு வேற ஒரு பார்வையோடு நீ போகாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் நீ பெருமையோடு நடக்காது. எப்போதும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், மற்றவர்களோடு நல்ல முறையில் நாங்க பழகணுங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு பண்பை தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. நீங்க இன்னொருவரை பார்த்து புன்முறுவல் பூக்குறதும் சதகான்னு சொன்னார்கள். இன்னைக்கு பிள்ளைகள் அப்படியான ஒரு தன்மையை காணலை. பிள்ளைகளை அப்படி நாங்க வளர்த்துருங்க. சோசியல் போபியான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனநோய்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மற்றவர்களோடு சகஜமாக நல்ல சலாம் சொல்லி அழகான முறையில அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு நாங்க இன்னும் யோசிக்கல. பிள்ளைகளை கூப்பிடுங்க, நல்ல முறையில உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைக்கு அவனுடைய செவிக்கு ஏறும். நாம் மரணித்தாலும் அந்த பிள்ளை அந்த உபதேசத்தை நிச்சயமாக எடுத்துக்கொண்டு நடப்பான். பள்ளிக்கு போகின்ற நேரத்தில் யார் யாரையெல்லாம் காண்கிறீர்களோ மகன் அவர்களுக்கு சலாம் சொல்லி கொண்டு போங்க. வருகின்ற நேரத்தில் வீதிகளில் பள்ளிகளில் யாரெல்லாம் மூத்தவர்களை சிறுவர்களை உங்களோடு வயதோடு ஒட்டியவர்களை காண்கிறீர்களோ அவர்களுக்கு சலாம் சொல்லி கொண்டு வாங்க. இந்த நல்ல முறையை நடைமுறையை நாங்க பழக்கணுமாக இருந்தால் வாழ்க்கையில் பெருமையற்ற ஆணவமற்ற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லதொரு சந்ததியை உருவாக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உளவியல் 1000 சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உளவியல் அடிப்படையில் என் பிள்ளைகளை வளர்த்தெடுத்தோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக மாறும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளர்த்தெடுத்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற ஏராளமான நிக்மத்துக்கள் இருக்கிறது. அந்த நிக்மத்துக்களுக்கும் நன்றி செலுத்தி நாளைக்கு மறுமையில் ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவென்று என்று ரப்புல் ஆலமீன் நம்மளை அழைக்கும் போது லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹின்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். ஸலாம்.